அனைவருக்கும் வரலட்சுமி நோன்பு நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லேயுமே சாமி கும்பிட்டுருப்பீங்க. எங்கள் வீட்டு சாமி எப்படி இருக்காங்கன்னு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 2 நாள் வரலட்சுமி நோன்பு ரொம்ப சூப்பராக சிறப்பாக போச்சுங்க. ஒரு நாள் முன்னாடி சாமி அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு சாமியை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டோம். அடுத்த நாள் காலையில் பூஜை பண்ணிவிட்டு ஈவினிங் எல்லாரையும் கூப்பிட்டு தாம்பூலம்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. நேற்று ரொம்ப பிஸியாக இருந்ததுனால வீடியோலாம் எடிட் பண்ணி போட முடியலங்க. அதனால தான் அடுத்த நாள் உங்களுக்காக வீடியோ எடிட் பண்ணி போடுறோம். ஃபுல் vlog கேட்டவங்களுக்காகவும் vlog அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னும் ஒன்று எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் வாய்ஸ் தான் வரலன்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஆடியோ செட்டிங்ஸை மட்டும் மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ஸ் கேட்கும் தமிழ் லாங்குவேஜ். குடும்பமாக சாமி கும்பிட்டாச்சு. எல்லாருமே மாற்றி கயிறெல்லாம் கட்டிக்கிட்டோம். பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கியாச்சு. பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா புளி சாதம், லெமன் சாதம், சக்கரை பொங்கல், வடை, இன்னும் கூட 2-3 ஐட்டம் நீங்கள் vlogல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். பூஜை தாம்பூலம்னு எல்லாமே ஒரு 3 செஷனாகவே நடந்தது. 2 நாளாக நடந்தது. ஸோ காலையில் பூஜையை முடிச்சிட்டோம். ஈவினிங் அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு தாம்பூலம் கொடுத்து ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சுதுங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நாங்கள் கேட்டதும் எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் கேட்டதும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருமே நல்லா இருப்போம். எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பொதுவாக வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நம்ம கலசத்தை பார்த்து சாமி கும்பிடும்போது நம்ம என்ன வேண்டுமோ அது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் வைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வேற ஒரு இடத்துல போய் நீங்கள் சாமி கும்பிட்டாலுமே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினச்சி சாமி கும்பிடுங்க. அடுத்த வருஷத்துக்குள்ளே அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.